ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சாட்டர்டே ரெசிபீஸில் விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் பிரசாத ரெசிபீஸ் பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ரொம்ப ஃபேமஸான பிள்ளையார்பட்டி மோதகம். பிள்ளையார்பட்டி மோதகம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட சாட்டர்டே ரெசிபீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். பிள்ளையார்பட்டி மோதகம் செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி இந்த கப்பில் தான் மெஷர்மெண்ட்ஸ் எடுத்திருக்கேன். இந்த கப்பில் 1 கப்பு பச்சரிசி பேன் சூடானதும் அடுப்பு சிம்மில் வச்சுட்டு ஆட் பண்ணிவிட்டு பொறுமையாக வறுத்துடுங்க. அரிசியோட கலர் நல்லா சேஞ்ச் ஆகணும். அந்தளவுக்கு நல்லா வறுத்துட்டு ஒரு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். அதே பேனில் நம்ம ஏற்கனவே அரிசி எடுத்த கப்லேயே 3/4 கப் பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். இதையும் நல்லா பொறுமையாக வறுத்துடுங்க. அடுப்பு சிம்மில் வச்சுட்டே வருங்க. பாசிப்பருப்போட கலர் இந்த மாதிரி சேஞ்ச் ஆகணும். இந்த அளவுக்கு நல்லா வறுத்ததுக்கப்புறம் இதையும் அதே பிளேட்டில் எடுத்து நல்லா ஆற வச்சுக்கலாம். இப்போ இந்த அரிசியும் பருப்பும் நல்லா ஆறினதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு இதை ரவை பக்குவத்துக்கு அரைச்செடுக்கணும். ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது, ரவை பக்குவத்துக்கு அரைச்செடுக்கணும். பாருங்கள், நான் பாருங்கள் எப்படி நெருன்னு இருக்கா. இந்த மாதிரி பக்குவத்தில் நீங்கள் இதை அரைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்து ஒரு குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த மாவை ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு இந்த நெய்யோடு நல்லா வறுத்து எடுத்துடலாம். இப்போயும் அடுப்பு சிம்மில் வச்சே வருங்க. நல்லா பொறுமையாக சிம்மில் வச்சு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா அந்த நெய்யில் வறுத்து எடுத்திங்கன்னா சாப்பிட்றதுக்கு நல்லா வாசமாக இருக்கும். மோதகம் சாப்பிடும்போது இந்த மாதிரி வறுத்ததுக்கப்புறம் இந்த கப்பில் நம்ம 2 கப் 1 கப் அரிசி 1 கப் பருப்பு எடுத்தனால நான் 4 கப் தண்ணி ஆட் பண்ணுறேன். 4 கப் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு கரண்டி போட்டு மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. இதை இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு 2 விசில் வச்சிடுங்க. இப்போ 2 விசில் வந்துடுச்சு. விசில் ப்ரெஷர்லாம் இறங்கட்டும். அதுக்குள்ளே நம்ம வெள்ளைப்பாகு காய்ச்சிடலாம். ஒரு பேனில் நான் 2 கப் வெல்லம் எடுத்திருக்கேன். தட்டி எடுத்துக்கோங்க. இந்த கப்பில் அரிசி பருப்பு 2 கப் எடுத்தனால நான் 2 கப் வெல்லம் எடுத்துகிட்டு 1 கப் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு இந்த வெல்லத்தை எல்லாத்தையும் உருக வச்சுருங்க. பாகுப்பதம் வரணும்னு தேவையில்லை. வெல்லம் எல்லாம் கரைஞ்சால் போதும். தண்ணி கம்மியாக ஊற்றிக்கலாம். இது கூட நான் ஒரு 3 ஏலக்காய் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா அதை மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ இதில் இருக்க வெல்லம் எல்லாம் கரைஞ்சி நம்மளுக்கு பாகு ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி ஸ்டேஜில் அதை மிக்ஸ் பண்ணி விட்டு அடுப்பு ஆஃப் பண்ணி எடுத்து வச்சிடலாம். இப்போ குக்கர்லேயும் ப்ரெஷர்லாம் இறங்கிருச்சு. நம்ம குக்கர் ஓப்பன் பண்ணலாம். பாருங்கள், பருப்பு அரிசி எல்லாமே நல்லா வெந்து நம்மளுக்கு கிடச்சிருக்கு. இந்த பக்குவத்துக்கு இது வெந்திருக்கணும். இப்போ இது எல்லாத்தையும் கரண்டி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பாருங்கள் எப்படி வெந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி குருணையாக இருக்கணும். அதனால் நம்ம அரைக்கிறதுல தான் பக்குவமே இருக்குது. மிக்ஸ் பண்ணி விட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க வெள்ளைப்பாக ஒரு ஜல்லடை வச்சு வடிகட்டி எடுத்துக்கலாம். இது கூட நான் 1 கப் தேங்காய் துருவல் ஆட் பண்ணியிருக்கேன். 1/2 டேபிள் ஸ்பூன் ஏலக்காய் தூள் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த வெள்ளைப்பாகு எல்லாத்தோடையும் சேரணும். அந்தளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இது கூட நான் 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணுறேன். நெய்யை நான் உருக்கி ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா வாசமாக இருக்கும். இதை நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. மிக்ஸ் பண்ணி விட்டு இப்போ இதை நல்லா நம்மளுக்கு ஆறணும். ஆறினா தான் நம்மளால் இதை கொலக்கட்டை பிடிக்க முடியும். அதனால் ஒரு பிளேட்டுக்கு அகலமான பிளேட்டுக்கு மாற்றி ஆற வச்சோம்னா ஒரு 10 to 15 மினிட்ஸில் இது ஆறிடும். பாருங்கள், ஆறி எப்படி நம்மளுக்கு உதிரியாக கிடச்சிருக்கு. எவ்வளோ கொலன்னு இருந்தது. இப்போ பாருங்கள், நம்மளுக்கு கொலக்கட்டை மாவு பிடிக்கிற பக்குவத்துக்கு இது வந்துருச்சு. கொலக்கட்டை மாவு வாங்கும்போது நம்மளுக்கு கடையில் இதோட இந்த அச்சு ஃப்ரீயாக கொடுப்பாங்க. ஃபஸ்ட்டு இதில் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இது ஓப்பன் பண்ணிவிட்டு 2 பக்கமும் நெய் இல்லைனா எண்ணெய் தடவிக்கோங்க. தடவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மோதகத்தை அப்படியே போட்டு உள்ளே வச்சு அமுக்கிக்கோங்க. நல்லா மேலே வரைக்கும் ப்ரெஸ் பண்ணிவிட்டு இதை ஓப்பன் பண்ணிங்கன்னா சூப்பரான ஷேப்பில் கொலக்கட்டை நம்மளுக்கு கிடச்சிருக்கு. பாருங்கள், அதுக்கடுத்து கொஞ்சோண்டு மாவு எடுத்துக்கோங்க. 2 கையில் எண்ணெய் தடவி உருண்டையாக உருட்டி எடுத்துக்கோங்க. நான் 2 ஷேப்பில் இன்றைக்கி மோதகம் பண்ணி எடுத்திருக்கேன். இந்த மாதிரி நான் எல்லா மாவுமே பண்ணி எடுத்துகிட்டேன். அடுத்து ஒரு இட்லி பாத்திரத்தில் எண்ணெய் இல்லை நெய் தடவிக்கோங்க. தடவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மோதகம் எல்லாத்தையும் இதில் வச்சு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வேக விடுங்க. 10 நிமிஷம் கழித்து நான் ஓப்பன் பண்ணுறேன். பாருங்கள், ரொம்ப ஈஸியான டேஸ்டியான பிள்ளையார்பட்டி மோதகம் ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி செய்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும், ஆனால் செம்ம டேஸ்டியாக இருக்குங்க. நீங்களும் இந்த பிள்ளையார்பட்டி மோதகம் ரெடி பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சாட்டர்டே ரெசிபி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.